வேலூர் மாவட்டத்தில் களவு போன மற்றும் திருடு போன காணாமல் போன செல்ஃபோன்கள் கடந்த வருடத்தில் ஒரு 522 செல்ஃபோன்கள் கண்டுபிடிச்சி பொதுமக்களிடம் ஒப்படைச்சோம். இந்த வருடத்தில் இப்போ முதல் முறையாக 150 செல்ஃபோன்களை கண்டுபிடிச்சி பொதுமக்கள்கிட்ட இன்றைக்கி ஒப்படைச்சிருக்கோம். இதனுடைய மதிப்பு 32 லட்சத்து மதிப்பு இப்போ இதை தொடர்ந்து ஒரு பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் வகையான இந்த செயல் நடைபெற்று வேற என்ன சார்? இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது பண்ணுறதுக்கு எவ்வளோ குற்றவாளிகள் கணக்கீடு செய்து வச்சுருக்கோம்? அதாவது இப்போ முன்னெச்சரிக்கை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா ரவுடிகளையுமே நாங்கள் கேட்டகரி A+, B+, C வச்சுருக்கோம். இதில் அனைத்து குற்றவாளிகளுக்கும் இப்போ ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் ஒரு சிலர் தான் பெண்டிங் இருக்குது. அதையும் கூடிய விரைவில் சார், இப்போ செல்ஃபோன் கண்டுபிடிக்கிறீங்க சார், பெரும்பாலும் வெளி மாவட்டத்தில் இருந்தும் நம்மளுக்கு கான்டாக்ட் வருது. ஆனால் அது கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அந்த வெளி மாவட்டத்திலிருந்து புகார் கூட உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஏதாச்சும் நாங்கள் இப்போ வேலூர் மாவட்டம் மட்டும்தான் பார்க்குறோம். வெளி மாவட்டங்களில் பார்க்குறதுக்கு நமக்கு அந்த இது நிறைய அதனுடைய கம்யூனிகேஷன்ஸ் நம்ம நிறையா வேறு மாவட்டத்தோட தொடர்பு பண்ணணும். அதனால் நிறைய அது அதனால மேக்ஸிமம் வேலூர் மாவட்டத்தை மட்டும் நான் கண்டுபிடிச்சிருக்கோம். சார், எவ்வளோ கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகிருக்கு சார்? மொத்த புகார் கண்டுபிடிச்சது எவ்வளோ புகார் இல்லை மொத்த டோட்டல் நமக்கு அதை நான் இப்போ சொல்லிடுறேன். அந்த புகார் ஆப்பிள் ஃபோனில் டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க. அதை நம்ம சொல்ல நாங்கள் சொன்னோம்னா ஆப்பிள் போனால் தெரியும். சரி, ஆப்பிள் போனால் அதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம். மேக்ஸிமம் அதுவும் ஈஸியாக கண்டுபிடிச்சோம். சரி, போதைப் பொருள் எவ்வளோ பறிமுதல் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு மாதத்தில்? இல்லை, அது கேட்டிங்கன்னா தனியாக நான் கொடுத்துட்றேன். பட் போதைப் பொருள் அனைத்து செக் போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் அனைத்து செக் போஸ்ட்லேயும் நாங்கள் டைப் பண்ணி 24 மணி நேரம் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு பொதுவாக இந்த ட்ரெயின் மூலமாக வருது. அதனால் ரயில்வே ஸ்டேஷனில் மப்பிலே ஆளை போட்டு இதை பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இங்கே செல்லர்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே பிடிச்சி உள்ளே போட்டோம். அவங்க மேலே தடுப்பு கால நடவடிக்கையெல்லாம் எடுத்துருக்கோம். இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுத்துருக்கோம். மலைப்பகுதி மக்களுக்கு ஏதோ பண்ணோம்னு சொல்லியிருந்தாங்க. சாராயங்காய்ச்சல் மறுவாழ்வுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? அது அவங்க கண்டினியூஸாக நிறுத்தி வந்த பிறகு தான் அந்த மறுவாழ்வை பற்றி நம்ம திங்க் பண்ண முடியும். திரும்ப அந்த தொழிலுக்கு அவங்க ஒரு 6 மாத காலமாவது அவங்க அந்த தொழில் போகாமல் இருக்கணும். திரும்ப அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம செய்ய முடியாது. இருந்தாலும் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு முன்னிலைப்படுத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மாவட்டத்தில் அந்த இது இருக்கு சார், தீவிரவாத தீவிரவாத இல்லை அது நம்ம இல்லை, அது மாதிரி இல்லை. துப்பாக்கிகள் ஒப்படைக்கிறது சார் சொல்லுங்கள். இப்போ ஒப்படைச்சிட்டு இருக்காங்களே மேக்ஸிமம் இன்னும் நமக்கு பெண்டிங்கே ஒரு 60 துப்பாக்கி தான் பெண்டிங். மீது எல்லாமே இப்போ ஒப்படைக்கப்பட்டது. எவ்வளோ ஒப்படைச்சிருக்காங்க, ரவுடிகள் மீது நடவடிக்கை என்னன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வச்சிருக்கோம்.